இந்தப்பா டீ குடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நான் குடித்தேன். அட பரவாயில்ல குடிப்பா. எதில் விட்டோம்? அதான் நான் அவங்க லவ் மேட்ரு. டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. ஹலோ மச்சி, முனுசாமி பேசுகிறேன்டா. சொல்கிறா, நேரத்தில் கால் பண்ணியிருக்க? ஒன்றும் இல்லை மச்சி, உன் ஃப்ரெண்டு எஃப்சி. ஆமாம் எஃப்சி. அவன் நம்பர் கொஞ்சம் குடுறா. அவன் நம்பர் உனக்கு எதுக்குடா? நானும் மெசேஜ் பண்ணலாம் தான்டா. கல்ல தரேன்டா, தூக்கத்தில் இருக்கேன். ப்ளீஸ் மச்சி, அவசரப்பட்டு மெசேஜ் பூஸ்டர்லாம் போட்டேன்டா. அவன் நம்பர் குடுறா. டேய் மணி 12 காலையில் தரேன். ப்ளீஸ் மச்சி, உன் காலில் வேணாலும் விழுறேன்டா. என்னடா இப்படி கெஞ்சுற? சரி மெசேஜ் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மச்சி. ஹலோ சொல்லு மச்சி, ரொம்ப தேங்க்ஸ்டா. எதுக்கு? சும்மா தான்டா. எது கால் பண்ண? நைட்டு ஒரு பயங்கரமான கனவு கண்டேன்டா. என்ன கனவு? நீ எனக்கு கால் பண்ணி எஃப்சி நம்பர் கேட்குற. எங்கடா முன்சாமி இவ்வளோ கேவலமாயிட்டான்னு பார்த்தா கனவு. இவனுங்க வேற யாரா சொன்னது நான் நல்லவனு? நீங்களா முடிவு பண்ணிட்டு ஏன்டா என்னை கேவலப்படுத்துறீங்க? மச்சி மச்சி, அம்மா பேசுகிறாங்கடா, நான் அப்புறம் பேசுகிறேன்டா. சொல்லு குட்டிமா. என்ன இவ்ளோ சீக்கிரம் எழுந்துட்ட? யார் கூட பேசிட்டு இருந்த? அம்மா கூட. பயமா இருக்குடா. இந்த மாதிரி எல்லாம் தெரியாத புதுசா யார்கிட்டயும் பேசது இல்லையா? சோ கொஞ்சம் பயமா இருக்கு. Do not hope me. No no, I hope you. தேங்க்ஸ் செல்லம். எப்போ பார்க்கலாம்? பேசி ஒரு நாள் தானே ஆகுது, ஒரு மாசம் ஆகட்டும். ஒரு மாசமா பேசிட்டு தான் இருக்கோம். எப்போ பார்க்கலாம்? நாளைக்கு ஓகேவா? ஓகே. எங்கே? வெஸ்மாம்பலம் பார்க். ஓகே, அந்த சாங் பாடுறி. ஆராரோ ஆரிராரோ. ஜோதி எப்படி இருப்பான்னு கேட்டு பார்க்கலாமா? வேணாம், அவனுங்க ரொம்ப நல்லவன் நம்பிட்டு இருக்கானுங்க. நாமளே போய் நாரிடக்கூடாது. போய் தான் பார்ப்போம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டி. என்னாச்சு ராஜேஷ், கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். ஓகேவா? ஓகே. ஹலோ டேய், உடனே வீட்டுக்கு வாங்கடா. வாங்கடா. என்னாச்சு? எழவும் இந்த மாதிரி உட்காந்துருக்கான். அவங்க அப்பா போயிட்டு இருப்பானா? சொல்லு மச்சி, எதுக்கு எங்களை வர சொன்ன? நானும் அந்த பொண்ணை பார்த்தேன்டா. எந்த பொண்ணு? சந்தியாவ. எந்த சந்தியா? நீ எப்சின்னு கொடுத்தியே. அவ பேர் ஜோதி. ஏய், அவ பேர் எப்சி. எனக்கு தெரியாதா? அப்போ சாந்தி இல்லையா? ஏதோ ஒரு பேர். மேட்ரு என்னன்னு சொல்கிறா? அவளை நானும் லவ் பண்ணுறேன்டா. என்னடா சொல்கிற? அவனுக்கு தான் பொண்ணுங்கள பிடிக்காத. இவனுங்க வேற. டேய், நான் எப்படா அப்படி சொன்னேன்? நீங்கள் மட்டும் பேச நான் பிடிக்காதுன்னு சொன்னேன். நீ மட்டும் ஃபிகர் உசார் பண்ணி பேசும்போது என்னால் பேச முடியலன்னு எத்தனை நாள் பாத்ரூமில் அழுதுருக்கேன் தெரியுமா? ஏன்டா ஏன் என்னை மட்டும் பிரிச்சிட்டிங்களடா? நாங்கள் ஒன்றும் பிரித்து பார்க்கல மச்சி. உன் லவ் எப்படி போயிட்டுருக்கு? பார்க்க அழகாக இருப்பாடா, பட் போட்ட கண்டிஷன். அப்படின்னா கண்டிஷனே ஒரு வீல்ல பைக் ஓட்டணுமா? இந்த உடம்புல 6 பேக் காட்டணுமா? கண்டிப்பாக ஒரு டிகிரி ஆச்சு முடிச்சுருக்காண்டா. ஒரு பொண்ணோட நியாயமான ஆசை தான். நீ யாராவது ஃபெயில் அந்த பொண்ணுக்கு தெரியாதா? இன்னும் நிறைய சொன்னாடா. மாதம் 50,000 ரூபாய் சம்பாதிச்சு அவள் கையில் கொடுத்துருந்தோம்மா. இதெல்லாம் கரெக்டாக பண்ணாதான் என்னை கல்யாணமே பண்ணிக்கிறாளாண்டா. இல்லைன்னா லவ் மட்டும் பண்ணுறாளாண்டா. அப்படின்னா அது கூட தெரியாதா அவனுக்கு? மச்சி, அவள் பார்க்க எப்படி இருப்பான்? அழகாக தான் இருப்பா. நீ ஏன் கேட்குற? அவள் ஃபோட்டோ இருக்கா? இந்தடா அவள் ஃபோட்டோ. ஏய், எங்க காட்டு. டேய் டேய், நல்லா தான்டா இருந்தீங்க. ஏன்டா சரணா துரோகம் பண்ண? இவ்வளோ அழகான ஃபிகரை போய் மொக்க ஃபிகர்னு சொல்லிட்டேன்.
அது இவனுக்கு பொம்பளை வேஷம் போட வாங்க சொன்னி ஏன் இப்படி பண்ண? எல்லாம் உன் நல்லதுக்கு தான் மச்சி. எது நல்லது? ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன லவ் பண்ணாடா, அவளை போய் எப்பறம் உனக்கு கோத்து விடுறது? ஏய் அப்ப எனக்கு கோத்து அப்ப தெரியலையா? தேவா நீயுமாடா? நம்ம குரூப்லயே வேலு தான் குழந்தை, அவனுக்கு தான் எதுவும் தெரியாது. அவனை தவிர நம்ம எல்லாருமே அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கோம். நீயும் லவ் பண்ணாத, அதே பொண்ணை கல்யாணமும் பண்ணிக்காத. அடி செருப்பால நான் எப்படா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா நீங்க பார்த்து ரிஜெக்ட் பண்ண பொண்ணு எனக்கு ஒய்ஃபா? நீ எதுக்குடா என்னையும் முடிச்சுனுக்குற? நீ என்னதான் சொன்னாலும் சரி அவன் முக்கியா இருப்பானே, ஏன் என்கிட்ட போய் சொன்ன? ஆமாடா தப்பு தான், போய் தான் சொன்னேன். எப்படிடா அவளை கட்டி விட்ட? கால் மெசேஜ் பண்ணா எடுக்கல. எத்தனை கால் எத்தனை மெசேஜ்? 5 கால் 10 மெசேஜ். 5 கால் 10 மெசேஜ் எடுக்கலன்னே கட்டி விட்டு போயிட்டா. நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சின்ன பிரச்சனை கூட உன்னை விட்டுட்டு இவன் கூட ஓடி போயிட்டான்னு என்ன பண்ணுவ? ஏய் அவன் மொக்க மூஞ்சி மச்சான், நீ கூட்டு போடா. சொல்றா என்ன பண்ணுவ? நான் உன் தேவா, எப்பவும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். சாரி மச்சான், உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சரி விடுறா, இனிமே இவளை பத்தி பேச தேவையில்ல. இந்த பொண்ணுங்களை இப்படியானா மச்சி? பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசாதடா. நம்ம அம்மா அக்கா தங்கச்சி எல்லாரும் ஒரு பொண்ணு தான். எல்லா பொண்ணும் ஒரே மாதிரி கிடையாது. அப்பா அம்மா கண்டிக்காத விடுற பொண்ணுங்க தான் இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுன்னு இருக்கு. ஆமா மச்சி, உண்மையான அன்பை மட்டும் எதிர்பார்க்கறாங்களா அவங்க பொண்ணுடா. லவ் பண்றவனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க பத்தியா? அப்படி அவன் விட்டுட்டு போயிட்டானா கூட அடுத்து வரவனுக்கு உண்மையா இருக்காங்க பத்தியா? அவங்க பொண்ணுடா. பெத்த பிள்ளை செத்தான்ட்டு துக்கம் தாங்காம செத்த அம்மாவும் பொண்ணு தான். கள்ளக்காதலுக்கு தடையாகிற புள்ளியை வெட்டி ஃபியூச்சர் வச்ச அம்மாவையும் பொண்ணுன்னு தானே சொல்றாங்க. இப்படிதான் மச்சான் நல்லவங்க வளர்றாங்க, கெட்டவங்க வளர்றாங்க. எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் போராடி ஜெயிக்கிற பொண்ணுங்க இதே வளர்த்து தாடா இந்த மாதிரி பொண்ணுங்களா இருக்காங்க. ஆமா மச்சி, சிரிச்சு சிரிச்சு பேசுறதா கெட்ட பொண்ணும் கிடையாது, உம்முன்னு பரவாயில்ல நல்ல பொண்ணும் கிடையாது. அப்புறம் மச்சி இன்னொன்று, இவளை பற்றி பேசும்போது இவனாடா பெண் இனத்தையே தப்பாக பேசுகிறான்னு சொல்லாமல் இப்படியும் சில பொண்ணுங்க இருக்கிறான்னு ஒத்துக்கிறாங்க பார்த்தியா? அவங்களும் பொண்ணு. அப்புறம் மச்சி இன்னொன்று, அம்மா ஊரில் பொண்ணு பார்த்து ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்கடா. நான் இன்னும் பார்க்கலடா. முன்னாடிலாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு பொண்ணு கொடுத்தான் அம்மா கை கொடுறா. நானா ஃபோட்டோலாம் காட்ட மாட்டியா? ஜோதிடா அவ பேரு. சிரிக்கிறீங்க? ஏன்னா சிரிக்கிறீங்க? லூசுங்களா? சொன்னலாம் பேர் ஜோதிட பத்திருக்கா. யாருமா இந்த பொண்ணு? அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணுடா, ரொம்ப நல்ல பொண்ணு. ரொம்ப நல்ல பொண்ணா? உனக்கு எப்படி தெரியும்? அப்பா தான் சொன்னாரு. அப்பானா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டா? ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும் ஒருத்தங்கள பத்தி முழுசா. நீ சொல்றதும் கரெக்ட் தான். நீ ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு கிட்ட ஃப்ரெண்டா பேசு. அந்த பொண்ணு மெட்ராஸ்ல தான் இருக்கா. சரிம்மா நம்பர் சொல்லுமா. மொபைல் குடுறா. 99. ஓகேம்மா, அவளுக்கு கால் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசுறேம்மா. சரி. எப்படி ஏமாத்துறா பாடுறா? ஃபோன் பண்றா அவளுக்கு. ஏய் நம்ம 4 பேர் நம்பர் அவளுக்கு தெரியுமேடா. டேய் அவளுக்கு வேலை நம்ம தெரியாதேடா. சூப்பர் மச்சான். இல்ல மச்சான் வேணாம். எட்ரா மச்சான் வேணாம். இல்ல டேய் குடுறா. அவளாத பிரச்சனை இல்ல, என்ன மாட்டி பண்ணிக்காத. ஏன் இப்படி பண்ற? மச்சான் வேணாம். எப்பா டேய் அவளை நாங்க தான்டா லவ் பண்ணோம். உனக்கு என்னடா குடுறா. ஏன்னா நானும் உள்ள பண்ணடா. 15 நாள் அவளே என்ன லவ் பண்ணியிருக்கா. செல்வம் அவளை விட்ட பிறகு நான் அவளுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பித்தேன். டெய்லி மெசேஜ் காலுன்ட்டு என்ஜாயாக போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட் நாள் ஃப்ரெண்டு, அடுத்து லவரு, அடுத்து டியருன்ட்டு லைஃபே என்ஜாயாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஹலோ சொல்லி செல்லும். ரொம்ப பயமா இருக்கு வேலு. ஏன்? இந்த மாதிரி தெரியாத யார்கிட்டயும் புதுசா பேசினது இல்ல. ஆனா நான் உன்னை லவ் பண்றேன். என்னை ஏமாத்திட மாட்டல? அதை நான் கேட்கணும். ஏன்னா பொண்ணுங்க தான் இப்போ அதிகமாக பசங்களை கைட்டு விடுறாங்க. என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணான். ஆனால் அந்த பொண்ணு அவனை விட்டு போயிட்டா. பொண்ணு நல்ல பொண்ணு தான், ஆனால் பையன் தான் சரியில்லை. ஃப்ரெண்டை ஏமாத்திட்டு போயிருக்கா, அவளை போய் நல்லவன்னு சொல்ற? அந்த பையன் ரொம்ப கெட்டு போயிட்டாமா. 10,000 ரூபாய்க்கு சம்பாதிச்சா 8,000 ரூபாய்க்கு குச்சிடுறான். அந்த பொண்ணு அவனை 2 வருஷமா எவ்வளோ தெத்தலாம் முயற்சி பண்ணான், முடியல, பாவம் விட்டு போயிட்டான். உன் ஃப்ரெண்ட் இப்போ என்ன பண்றான்? இப்போ நான் 8,000 ரூபாய்க்கு குச்சிருந்தவன் 10,000 ரூபாய்க்கும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓ, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணும் தப்பானவ தான். ஏய் என்ன சொல்கிறா? கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் எப்படியாப்பட்டவன் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அவனை கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுவா சொல்கிறா? அதான்
இதெல்லாம் பேச்சுக்கன்னா சரிப்பட்டு வரலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக சரி வராது. இப்போ நீயே என்ன லவ் பண்ணுற, எனக்கு எய்ட்ஸ் இருக்குது தெரிஞ்சா நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? இதுக்குன்னு எய்ட்ஸாக வர வச்சுக்க முடியும். சந்தர்ப்பம் சூழ்நிலை காதல் புரிஞ்சா பரவாயில்ல, ஆனால் சில பொண்ணுங்க பிரித்தியாகவே சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்குறாங்க. என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணான். ஆனால் அந்த பொண்ணு அவனை எப்படியா கைட்டி விடணும் பார்த்துக்கிறா. ஒரு நாள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வெளியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் அவங்கள பார்த்து குலைச்சிருக்கு. இந்த பையன் கல்லை தச்சிக்கிறான். ஒன்று அந்த பொண்ணு என்ன ஏதுன்னு சொல்லாமா அப்படியே வண்டியை பிடிச்சின்னு போயிட்டுக்கிறான். இவன் என்ன ஏதுன்னு கால் பண்ணி கேட்டா, இனிமேல் என் கூட பேசாத, உனக்கு எனக்கு முடிஞ்சு போச்சு, எனக்கு கால் பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டுக்கிறா. என்ன காரணம் கேட்டதுக்கு, நாயவே கல்லால் வச்சு நாலு என்ன அடிக்க மாட்டேன்னு என்ன நினச்சிக்கின்னு ஒரு மொக்க காரணம் சொல்லி அவனை கட்டி விட்டாமா. அந்த நாய் பாவம், அந்த நாய்க்கோசம் இந்த நாய் காலை வச்சிச்சு. அந்த நாய் வேற யாரு? நான் தான் அந்த நாய். ஆமா, நீ எந்த கேட்டகிரி? மத்த பொண்ணுங்களோட என்ன கம்பேர் பண்ணாத, நான் ரொம்ப நல்லவன்னு நானே சொல்லக்கூடாது. அப்படியா? இப்படிப்பட்ட நல்ல பொண்ணு நான் பார்க்கணுமே. இன்னைக்கு ஈவினிங். ஓகே, கிட்டார் கிளாஸ் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகே செல்லம், பை. டேக் கேர். ஓகே செல்லம், பை. உன்னை பார்க்க வரண்டி சாந்தி, உன்னை தேடி வரண்டி சாந்தி, வரதுக்கு வண்டி இல்லாம நான் நடந்து பாரேனே. என்ன ட்ராப் பண்ண யாருமே வரல, கேட்டும் எவனும் தரல. காடு வழின்னு உட்கார்ந்தா கசத்த போடுறாங்க. ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி, என் உயிரை உயிரை நீ ஏந்தி, ஏன் சென்றாய் சென்றாய் என்னை நீங்கி, நான் வந்தேன் வந்தேன் உன்னை தேடி. யார் இவன்? பார்க்க புள்ள பிடிக்கிறவன் மாதிரி இருக்கான். வேலுவா? நீங்க தானே சாந்தி? கடத்தாத கடலை உன்னை பார்க்க வந்த நொடியில என்ன மிரட்டாத கவியே, நீ முறைச்சு பார்க்க தவிக்கிது மொழியே. கரு கருவ விழியில என்ன தள்ளாத கொல்லாத தாங்காத நெஞ்ச, சிறு சிறுக்கிற சிரிப்புல நான் விழுந்த புரண்ட முழுசா உடஞ்ச. சொல்லுங்க வேலு. நீங்க தான் சொல்லணும், என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, பட் இவ்வளோ சின்ன பையனா இருக்க. எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க. தயவு செஞ்சு அந்த கண்ணாடியை கட்டிடு. இதுக்கு கண்ணாடி போட்டிருந்துருக்கலாமோ? ஆமா, உன் வயசு என்ன? 24. எது அந்த 25க்கு முன்னாடி வருமே அதுவா? நீ பார்க்க என் தம்பி மாதிரி இருக்க. உன்னை எப்படி லவ் பண்ண முடியும்? நீயும் நானும் ரோட்ல நடந்து போனா பாக்குறவங்க உன்னை என் தம்பின்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் ஏமா குழந்தைய நடக்க வச்சு கூட்டு போற, தூக்கின்னு போமான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? ஃபோன்ல லவ் பண்றேன்னு சொன்னீங்களே. ஃபோன்ல வாய்ஸ் மெச்சூர்டா இருந்தது, நேர்ல பார்க்கும்போது தானே தெரியுது நீ குழந்தைன்னு. என்னது இது? கிட்டார். உன் ஹைட்டுக்கு வாங்கியிருக்க, கை எட்டுமா? சின்னதா வாங்கிருக்கலாம்ல. சாரி, உன்னெல்லாம் என்னால் லவ் பண்ண முடியாது. நீ உனக்கேத்த மாதிரி 6ஆவதோ இல்லை 7ஆவதோ படிக்கிற பொண்ணா பார்த்து லவ் பண்ணிக்கோ. பாய். டைம் ஆயிடுச்சு பாரு, வீட்டுக்கு போ. டாம் அண்ட் ஜெர்ரி போட்டுருவான். ஹேய், அழாத அழாதன்னு சொல்றல, ஃபேமிலி வரல. எனக்காக வீட்டுக்குலாம் போய் தூக்கலாம் மாட்டிக்காத. நான் அழல, கண்ணில் தூசி வந்துடுச்சு. அப்போ என்ன லவ் பண்ண மாட்டியா? வேணா ஃப்ரெண்டா? வேணா அக்கா தம்பியா இருக்கலாம். ஏன் என்ன இப்படி அவாய்ட் பண்றா? உன் சி எனக்கு மேட்ச் ஆகாது. சீனா மனசு கஷ்டப்படும் தான் ஷார்ட்டா சொன்னேன். சி ஃபார் கலர். என்ன ட்ரெஸ் இது? ஷோ பேண்ட்டுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு ஷர்ட். என்ன பக்கத்து வீட்டு கொடிக்கைரா? என்ன ஹேர் ஸ்டைல் இது? விநாயகர் சிலைக்கு விக்கு வச்ச மாதிரி இருக்கு. ஆமா, நீ போலீஸ் ஆகணும்னு சொன்னல. பொதுவா போலீஸ் தான் மத்தவங்கள சந்தேக கேஸ்ல பிடிப்பாங்க. ஆனா நீ போலீஸ் ஆன, ஒரு போலீஸே சந்தேக கேஸ்ல பிடிப்பாங்க. சூர்யா மாதிரி இருப்ப, என்ன சூனியக்கார மாதிரி இருக்க. ஷோ அழாம வீட்டுக்கு போறியா இல்ல நான் கொண்டு வந்து விடவா? இல்ல, நானே போய்க்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? ஃபோனில் மட்டுமே உன் குரலை கேட்டு உன்னை நான் ரொம்ப வரைஞ்சிட்டேன். அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்.
உன் குரல் குயில் மாதிரி இருக்கு சொன்னல, அதெல்லாம் போயிடு. உன் குரல் எப்படி தான் மாதிரி இருந்துச்சு, அண்ட் எங்க தொண்டை கட்டின மாதிரி இருந்துச்சு. நீ வந்து நல்லா ஹைட்டாக இருக்கா, ஆனால் ஹைட்டாக மட்டும் இருந்தால் பரவாயில்லையா? சரி அது விடு. சரவணேஸ்வர் வாசல்ல பொம்மைக்கு போட்டுக்கிற சுடியா திரி போட்டுட்டு நீ என்ன கலாய்க்கிற? இந்த சட்டை அவ்வளோ தெரியுமா? அது சட்டைக்கு சொந்தக்காரனை தான் போய் கேட்கணும். ஓ கலாய்ச்சிட்ட. ஆமாம் காதில் நான் கட்டுக்கம்பி வலிச்சு போட்டுன்னு இருக்கா. ஓ கம்பலா இந்த மாதிரி பண்ண முடியாது, ஜவுரி வந்துடும். கலரான்ட்டா அது சரி அக்கா பொண்ணு நினைப்பா. என்ன சொன்னா வீட்டுக்கு போய் தூக்க மாட்டி போனா உனக்கோசம் ஒரு வேலை பண்ணிக்க இருந்தாலும் அது பாவண்டி. என்னடா திமிரா பேசுற? நான் போன அப்படியா? சொல்லு மச்சான். எங்கடா இருக்கா? இல்ல மச்சான், ஒரு பொம்பளை பேய்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ரெண்டு பேர் என்ன பண்றீங்க? கிரவுண்டாண்டா சீக்கிரமா. நாளைக்கு நேரத்தில் என்கிட்ட சொன்ன மாதிரி வெளியே சொல்கிறத. அப்புறம் உன் சி என்னைக்கு மச்சாவது சீன என்ன கேட்குறா சொன்னாலே நீ ஃபீல் பண்ண மாட்ட. சி ஃபார் கேரக்டர். மொத்தத்தில் நீ ஒரு மொக்க ஃபிகர் டே. விழிக்கிறா எங்கள் சுடிதார் போட்ட மாதிரி இவன் நம்மள கலாய்க்கிறா. என் கண்ணாடி வர கைட்டு சொல்லிட்டாலே. ஏய் நான் அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. நம்ம 4 பேர் போயிட்ட மொக்க தான் வாங்கினோம். அவன் மட்டும்தான் அவ்வளோ மொக்க பண்ணிட்டு வந்திருக்கான். ஆடிச்சிடலாம். இப்படி ஓகே. எருவாடு மாரி என்ன மச்சான் இதெல்லாம் போட்டு பண்ணு. இது அப்பவே தர வேண்டியதானடா? அப்பவே தந்திருந்தா வேறு சீக்கிரம் தெரிஞ்சிருக்காதுல்ல. கால் பண்ணுறா. ஏய் வாய்ஸை மாற்றி பேசுகிறா. ஹலோ ஹலோ, யாருங்க? நான் முனுசாமி பேசுறேங்க. ஓ நீங்களா? அம்மா சொன்னாங்க. உங்க போட்டோவை பார்த்தேங்க. எப்படி இருக்கேன்? ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? பாய் ஃப்ரெண்டா? எனக்கா? எனக்கு பசங்களை கண்டாலே சுத்தமா பிடிக்காது. அதுவும் சென்னை பசங்களை பார்த்தாலே பயமா இருக்கும். அதான் நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். உங்கள் பேச்சிலே தெரியுதுங்க நீங்கள் பாய்ஸ் கிட்ட பேச மாட்டீங்கன்னு. ஓகே டியர், பை, டேக் கேர். ஓகே பாய். என்னடா பண்ணலாம் இவ்வளோ? அவள் உன்னை விட சின்சியராக லவ் பண்ணலடா. உன்னை மட்டும் லவ் பண்ணலாம், மூடி நீரு. இவளை ஏதாவது பண்ணுண்டா. இவளை ஏதாவது எஸ்கு பிஸ்கா பண்ணி மாட்டிக்கிட்ட விட பிரோஜனமாக எதனா பண்ணணும். புரியலையே. பயங்கரமாக செலவு பண்ணுவா, கடைசியாக பெருசாக ஆட்டையை போடணும். ஏய் புரியுறமே சொல்ற. அவள் கழுத்தில் 5 சவரம் செயின் இருக்குது. அதை அபேஸ் பண்ணா என்ன? ஆளுக்கு ஒரு சவரம் என்ஜாய் பண்ணலாம். அதான் எப்படி? அதுக்கு நான் நிறைய பிளான் வச்சுருக்கேன். இது ஒர்க் அவுட் ஆகுமா மச்சி? அப்படி ஆகலாம் நெக்ஸ்ட் பிளானு. மச்சி நீ தான் கரெக்டாக புரிஞ்சுக்கின. ஸோ நீங்கள் முதல் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, யாருங்க? ரமேஷ் கந்தசாமி பேசுகிறேன். நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. எதுக்கு கால் பண்றீங்க? என்ன ஜெய்சி மறந்துட்டியா? என்கிட்ட பேசினா செல் ஹேங் ஆயிடும். தயவு செஞ்சு கட் பண்ணிடுங்க. ஹலோ ஊற்றிக்கிச்சுல பண்ணிட்டா மச்சி. நெக்ஸ்ட் மச்சி நீ பண்ணுறா. ஹலோ பிரைஸ் லார்ட் எஃப்சி. சொல்லுங்க சார், யார் நீங்க? ஜோசப் மறந்துட்டியா? ஓ நீங்களா? ஏன் சார் கால் பண்ணா எடுக்கவே இல்லை? கொஞ்சம் பிஸி ஒர்க்கு. அதுக்கப்புறம் என்கிட்ட பேச உங்களுக்கு டைமே இல்லையா? அதான் சொன்னேனே எஃப்சி கொஞ்சம் பிஸியா. மூடிட்டு போனை வைடா. பெஸ்டா மச்சி. வச்சுட்டாளா? மச்சி நீ பண்ணு. ஹலோ ஆராரோ ஆரிரரோ அம்மா கொட்டி நீரி வர தாய். சொல்லுங்க செல்வம். எப்படி இருக்க ஜோதி? மாலை போட்டா பொண்ணுங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு ஐயப்பசாமி சொன்னாரா? தண்ணி சாமி அதான். சரி கட் பண்ணு. ஏன்டா என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? எப்படி கரெக்டா 2 பேர்னு சொல்றான்? அத நான் பாத்துக்கிறேன், உன் வேலையை பாரு. ஆராரோ ஆரிரரோ கட் பண்ணிட்டான் மச்சி. ஹலோ அக்கா. தீய வார்த்தையில திட்டுறா மச்சி. உங்ககிட்டலாம் நல்லா பேசுறா, என்ன மட்டும் ஏன்டா திட்டுறா? அவளை ஓவரா கலாச்சிதே நீ தான். அதான். ஹலோ சந்தியா. சொல்லு ராஜேஷ். யாரா ராஜேஷ்?
யாரா? ஹலோ சாப்பிட்டியா? இல்ல ராஜேஷ். ஏய் எனக்கு அந்த சாங் பாடுறி. இல்லடா, நான் மூட் அவுட்ல இருக்கேன். சாரிடா. ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நீ சாப்பிட்டியா? ஏய் என்னாச்சு சொல்றி. ஒன்றும் இல்லை. உன் பேச்சிலே தெரியுது நீ ஏதோ பிரச்சனையில் இருக்கன்னு. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா? சொல்கிறேன். 4 பசங்க என்னை ஒன் சைடாக லவ் பண்ணாங்க. இப்போ எனக்கு கால் பண்ணி லவ் பண்ணு லவ் டார்ச்சர் பண்றாங்க. இது அப்பவே சொல்ல வேண்டியதானே. ஆள் யாருன்னு காட்டு, நான் பாத்துக்கிறேன். உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? ஐயா கராத்தால பிளாக் பெல்ட், நிறைய பேருக்கு பாக்ஸிங்லாம் சொல்லி கொடுப்பேன். நீ WWF பார்க்க மாட்டியா? பாப்பேனே. அதில் கூட போய் நிறைய முறை சண்டை போடணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேடா, இனிமே அவங்க என் பிரச்சனைக்கு வராத மாதிரி லைட்டாக தட்டி வை, அது போதும். அப்படி அடிச்சு போட்டா எனக்கு என்ன தருவ? உனக்கு என்ன வேணுமோ கேளு. என்ன வேணாலும் தருவியா? கண்டிப்பா. நான் என்ன பெருசா கேட்க போறேன்? உன் ஞாபகமா என்கிட்ட இருக்கிற மாதிரி நீ யூஸ் பண்ற, உன்னை டச் பண்ணிட்டு இருக்கிற ஏதாவது ஒன்று கொடு. புரியல. ஏதாவதுன்னா? செயினு, ரிங்கு, அந்த மாதிரி ஏதாவது கொடு. ஓகே, நான் என் செயினை தரேன். அவங்கள எப்படி அடையாளம் கண்டுபிடிப்ப? எல்லாம் தெரிஞ்ச பசங்க தான். இல்ல தெரிஞ்சுக்க போற பசங்கன்னு சொல்ல வந்தேன். ஓகே டியோ, நான் அப்புறமா பேசுறேன். பாய். கண்டிப்பா உங்க 4 பேரையும் பார்க்கு கிட்ட வர வைப்பா. கரெக்டா மறக்காம வந்துடுங்க, நானும் வருவேன். புண்ணியத்துல தான் நம்ம என்ஜாய் பண்றோம். அப்புறம் இன்னொன்று, இவ்வளோ அட்வான்டேஜ் ஆகுதுன்னு எல்லா பொண்ணுக்குமே கால் பண்ணாதீங்க. எல்லாருமே நம்ம ஜோதி மாதிரி நல்லவளாக இருக்க மாட்டாளுங்க. 100ல் ஒருத்தி தான் இவ்வளோ மாதிரி இருப்பாளுங்க. மீதி 99% பொண்ணுங்க ராங் நம்பர்லேருந்து டிஸ்டர்ப் பண்ணாலே வீடு தேடி வந்து அடிக்கிறாங்க. கரெக்டா மாமா? ஸோ அலர்ட்டாக இருக்கணும். நம்ம கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்கு, என்ன வேணாலும் குடிங்க. கொஞ்சம் பெனாயில நட்டுமா வச்சு. நீ பேசலடா, உள்ள இருக்கிற சரக்கு பேசுது. அப்படியா? சரக்கு பேசுமா? ஏய் சரக்கு, அப்படி சொன்ன உங்க எப்படி காசு வாங்க? உங்க அப்பா பேர் என்ன? ஹாய் செல்லம், என்ன பண்ற? சரகு அடிச்சிட்டு இருக்கேன். சி, பொய் சொல்லாத. நிஜமாவே எப்படி ப்ரூவ் பண்றது? வாமிட் சவுண்ட் கேக்குதா? நீ குடிக்க மாட்டேன்னு சொன்ன. ஆமா, குடிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். மார்னிங் 6 AM to 10 AM வரை குடிக்க மாட்டேன். ஏன் சொல்லு? ஏன்? ஏன்னா ஒன் ஷாப் 10 மணிக்கு மேலே தான் திறப்பாங்க. அதுக்கு அப்புறம் தான் சரக்கே வாங்க முடியும். ஏன் ராஜேஷ் இப்படி பண்ற? பிகாஸ் ஐ டு நாட் லைக் யூ. இங்கிலீஷ் மாதிரி பொண்ணுங்க பசங்களை நம்ப வச்சு கழுத்து அத்துடுவீங்க. நீங்கன்னு சொன்னது உன்ன மாதிரி பொண்ணுங்கள. ஆனா லவ் கோசம் உசுர கொடுக்குற பொண்ணுங்களும் இந்த காலத்துல இருக்காங்க டி. ஆனா டி ஃப்ராடு டி. நான் என்ன ராஜேஷ் பண்ணேன்? ஏன்னா நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க, அதான் எனக்கு பிடிக்கல. தேங்க்ஸ் சந்தியா, உன் புண்ணியத்துல தான் நாங்கெல்லாம் சரக்கு அடிக்கிறோம். புரியல. உன் செயினை வித்து தான் சரக்கு அடிக்கிறோம். வாட்? நான் வெயிட்டா 5 சவரம் நினைக்கிறேன். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. யாரை கேட்டுடா என் செயினை வித்த? யார கேட்கணும்? என் கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்டா கொடுத்தது. பொறுக்கி நாயே, ஃப்ராடு. ஐயோ அம்மனி ரொம்ப நல்லவங்க. ஏய், இது எனக்கு மட்டும் கிடையாது, 4 பேருக்கு பங்கு தரணும். அந்த 4 பேரும் யார் தெரியுமா? உனக்கா ஃப்ரெண்டு தான். என்ன சொல்லட்டுமா? ஏய் ஜெய் ஸ்ரீ ராமராஜன், ஐ எம் ரமேஷ் கந்தசாமி. ஏய் நீயா? ஏண்டி, ஒரு பொய்ய கூட உனக்கு ஒழுங்கா சொல்ல தெரியாதா? உங்க அப்பன் பேரு ராமராஜா. 80ஸ்க்கு அப்புறம் தான் ராமராஜ் என்ட்ரி. உங்க அப்பன் 80ஸ்க்கு அப்புறம் பிறந்தானா, நீ எப்படி பிறந்த? பொறுக்கி நாயே. மச்சான் திட்டுறா. இரும்புல அச்சு தொட்டு திட்டுறது அவளுக்கா போயிடும். தொட்டா போயிடுமா? ஹலோ ஹலோ,
நான் ஜோசப் பேசுகிறேன். பிரைஸ் அலாட். காட் பேரை சொல்றது கூட உனக்கு தகுதி இல்லை. ஆமாம், எனக்கு இல்லைதான், உனக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த உலகத்தை அழிக்க சாத்தானால் அனுப்பப்பட்ட 2வது பேய் குழந்தடி நீ. மச்சான் அப்போ மொதல் பேய்க்கு வந்தா உன்னை எப்போ விட்டு தர மாட்டேன் மச்சான். தேவா லவ் ஸ்பீக்கர் போடுறா. ஏய் தேவா லவ் ஸ்பீக்கர் போடுறா. ஆனாரு அரிரரு அமுகதினி வர வேலு மண்டில பாட்ல வச்சி சரகு ஷிராரா. ஹலோ அக்கா, அக்கா என்ன தெரியலையா? வானம் வரும் சூர்யா கிட்டாரு. சீ நீயா? என்ன இவ்வளோ கவனமாக கேட்குறேன்? நான் மட்டும்தான் உன்னை சின்சியராக லவ் பண்ணது. மற்றவங்களாம் உன்னை காரி துப்பிட்டான். எச்சக்கல மச்சான் ஒச்சக்கலை இருக்கிறடா. ஒச்சக்கலை இல்லடா. ஒச்சக்கலை இல்லையாண்டி பொறுக்கி சுடுதாட்டு அது 20 காசு மூஞ்சு. இந்த பேரை உங்க அப்பனுக்கு உங்க தாத்தன் வச்சாரா? ஏய் எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸு தான். இனிமே யாருக்காவது கால் பண்ண என்னடா பண்ணுவ? என்ன பண்ண முடியும்? மூடின்னு போன வைடி. நீ வைடா. நல்ல வேலை என்னோட செயினோட போச்சு. உனக்கு புது பைக் வாங்கி தரலான்னு நினைச்சேன். நம்ம எல்லாரும் தப்பு பண்ணிட்டோமோ? மச்சான் அவ்வளோதான், நம்ம ரகு நம்ம தெரியாது. ஹலோ சந்தோஷ். யாரு சந்தோஷ்? ராஜசேகர் ஃப்ரெண்டுங்க. ராஜசேகரா? உங்களுக்கு வசந்த் தெரியாதா? வசந்தா? அசோக் வீடு பக்கத்து வீடுங்க. எந்த அசோக்? காட்வின் ஃப்ரெண்டுங்க. யாரு காட்வின்? என்னங்க யாரை கேட்டாலும் தெரியலன்றீங்க. தெரியலனா தெரியலன்னு தாங்க சொல்ல முடியும். நீங்க யாருன்னே எனக்கு தெரியல. கட் பண்ணுங்க. என்ன கட் பண்ணிட்டான்? நான் கட் பண்ணிட்டேன். கதையை கேட்டே புரிஞ்சுனடா இவ எப்படின்ட்டு. இப்போ பார் எனக்கு கால் பண்ணுவா. இந்த மாதிரி தெரியாத யாருக்கிட்டேயும் புதுசாக பேசுனது இல்லைன்னு சொல்லி உங்கள் நேம் என்னன்னு கேட்பா பார். சொன்னல. ஹலோ சாரி, ஆக்சுவலாக இந்த மாதிரி தெரியாத யார்கிட்டயும் புதுசாக பேசினதில்ல, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. உங்கள் நேம் என்ன? இப்படி தான்ப்பா அவனுக்கு அந்த வண்டியே கிடச்சிது. ஓ அப்படியா? எல்லாருக்கூடயும் டச்சில் இருக்கீங்களாண்ணா? எல்லாம் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான்ப்பா. என்ன வேலு தான் இறந்துட்டான். எப்படி? சூசைட் பண்ணிக்கலாம். ஓ சரிப்பா, இந்த பக்கம் வந்தால் கடைக்கு வந்துட்டு போங்க. சரிங்க. தம்பி நான் சொன்னதை ரகு கிட்ட கேட்டுறாதீங்க. ஓவரா சீனா போடுவான். சரிங்கண்ணா போயிட்டு வரேன். வரேண்ணா. அண்ணா நான் பே பண்ணேன். பரவாயில்ல தம்பி. ஹலோ பாலன் எங்க பாலன் டக்கணும் போலியா? நல்லா காமெடி ஸ்கிரிப்டாக ஒன்று மாட்டியிருக்கு. ரூம் வந்துட்டு சொல்கிறேன். சரி ஓகே பாலன்.